அனைவருக்கும் வணக்கம். இணைய வழியாக மார்ச் மாதம் 6ஆம் நாளன்று நடந்த மண்டல துருவதவம் நிகழ்வின் இறுதியில் பிறவியில்லா பெருநிலை என்ற தலைப்பில் ஆசிரியர் வேதா அவர்களின் உரையாடல். இல்லா பெருநிலை அப்படின்ற வாக்கியம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்குள்ள தமிழே இன்னைக்கு ரொம்ப புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த விளக்கம் பிறவியில்லா பெருநிலை என்பது, அப்ப பிறவியில்லா பெருநிலை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை அடையணுமா இல்லையா? எதுக்கு அடையணும்? நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு பிடிச்சபடி வாழ்ந்துட்டு போறேனே. இப்ப இதை அடையறதுக்காக இப்ப வாழ்ற வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப நான் மெனக்கிடணுமா? ரொம்ப சாதகங்கள் ஏதாவது பண்ணணுமா? இல்ல பயிற்சிகள் ஏதாவது செய்யணுமா? முயற்சி ஏதாவது ரொம்ப தீவிரமா செய்யணுமா? என்ற கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம். இது பெரும் முயற்சியோ, பயிற்சியோ ஏதாவது செய்துதான் நான் இந்த பிறவி இல்லாத பெருநிலை அடையணுமானா, அப்படி எதுவும் இல்லை. அப்படி ஏதும் இல்லை. அதாவது இங்கு படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே, அதாவது இந்த பிறவியில்லா ஒரு பெருநிலை என்ற இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு முன், ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மனித பிறவி அப்படின்ற ஒண்ணு அறிவின் உச்சம், சிந்தனையின் உச்சத்துல நம்ம பல கோடி பிறவிகளை தாண்டி இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியிலும் இந்த கேள்விகள் நமக்குள் நம் சிந்தனையில் தோணவே இல்லை அப்படின்னா, இன்னும் அந்த மனித நிலைக்கே வரலன்னு தான் இதன் பொருள். நான் ஏன் இங்கு படைக்கப்பட்டேன்? என்னை சுத்தி இவ்வளோ உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு. இதுல நான் மட்டும் என்ன சிறப்பு? என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? நான் இந்த பிறப்பை முடிச்சுட்டு இதுலதான் சிந்தனை மேம்பாடு என்பது. நான் யார்? என் உடல் எனக்கு இருக்கு. இந்த உடலுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள மனம்னு ஒண்ணு இருக்கு. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் சிந்தனையின் மேம்பாடுகள், சிந்தனைன்ற ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே வச்சுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை அழகா நான் வாழ்றேன். எனக்குள் உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் இவ்வளவு விஷயங்களும் எனக்குள்ள வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதற்காக? ஏன்? என்ற கேள்வி ஒவ்வொருக்குள்ளேயும் எழும். கண்டிப்பா எழும். ஒரு வாலிப வயதை தாண்டும் போது எல்லாருக்குள்ளயும் ஆழமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது தன்னிலை உணரக்கூடிய மனிதர்களுக்கு, புறத்திலே ஆட்பட்டு கிடந்து அறிவு வயப்பட்ட மனிதர்களுக்கு இது எழவே எழாது. எப்படி இருந்தாலும் ஒரு ஏகாந்த நிலையில ஒரு நிலை, வாழ்க்கையில ஏதோ தோல்வி வந்தாதான் வருமா? அப்படி இல்லை. நல்ல உச்சபட்ச மகிழ்ச்சியில இருந்தாலும் மனம் ஒரு ஆழத்திற்குள் சென்று இந்த கேள்விகளை நமக்குள்ளேயே எழுப்பும். அந்த கேள்வி வரும்போது அந்த சிந்தனை மேம்பாட்டில் தொடர்ந்து அவர் தனக்குள் அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டால், அப்ப இந்த நிலையான ஒன்று இங்கு எதுவுமே இல்லை என்பது விளங்கும். இந்த உடல் நிலையானதா? இல்லை. இது மரணம்ன்றது எல்லாருக்குமே வழங்கப்பட்டதுதான். அது படைப்பின் ஒழுங்குல உள்ள ஒரு அழகான ஒழுங்கு. எல்லா உயிரினங்களுக்கும் தோற்றம் எப்படியோ அதுபோல் மாற்றங்களும் உண்டு. அது முடிவல்ல. முடிவு என்பது அந்த உடலுக்கு தான். உயிருக்கு இல்லையே. மாற்றங்கள் தான் இங்க நடந்துட்டே இருக்கு. மாற்றம் என்ற ஒன்றுதான் மாறாதது. அப்படி மாற்றமடைந்து கொண்டே வந்தது எது? என்ற கேள்வியும் எழுப்பும்போது, உடல்கள் தான் மாறியிருக்கு. நுண்ணுயிரி முதல் அணுக்களில் தோன்றி
நுண்ணுயிரியாகி அதன் பிறகு ஒவ்வொன்றாக மேம்பட்டு ஆகாயம், காற்று, வெப்பம், குளிர்ச்சி, நிலம், அதிலிருந்து வடிவங்களாக தோன்றுனது அதுக்கப்புறம். அதாவது ஆகாயம் என்று ஒன்று வரும்போது அதுக்கு வடிவம் இல்ல. இப்படிதான் ஆகாயம் என்ற வடிவமே கிடையாது. தோற்றம் உண்டு. அடுத்ததாக காற்று. அதற்கும் தோற்றம் இல்ல. அடுத்தது நெருப்பு. அது தோற்றத்திற்கு சற்று புலப்பட ஆரம்பித்தது. அதன் பிறகு நீர். தோற்றம் உண்டு, வடிவமும் உண்டு. ஒரு வடிவத்துல எதுல வைக்கிறோமோ அதனுடைய வடிவத்துல இருக்கும் நீர். அதன் பிறகு நிலம்ன்றது கடைசி பூதமாக வடிவ நிலையில இருக்கு. அதன் பிறகு தோற்றத்தில் உயிரினங்கள். அணுக்கள் தோற்றத்தில் இல்லை. வடிவமே பார்க்க முடியாது இல்லையா? அது கண்ணால பார்க்க முடியாது. ஆனால் அணுக்கள் தான் எல்லாமே. இப்படி ஒவ்வொன்றாக நுண்ணுயிரிகள். அதுவும் நமக்கு வழங்கப்பட்ட கண் என்ற புலனால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கியால நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து மேம்பட்டு, மேம்பட்டு அதன் பிறகு நம்ம விஞ்ஞானத்துல படிச்சிருக்கோம். எழுதி வச்சத படிச்சிருக்கோம். அமீபா என்ற ஓர் அறிவு உள்ள உயிரினம். அதுவும் நுண்ணோக்கில தான் பார்க்க முடியும். அதன் பிறகு வந்த ஓர் அறிவு உள்ள உயிரினங்கள். அதன் பிறகு தாவரங்கள். அதிலிருந்து வரக்கூடிய எண்ணிலடங்கா உயிரினங்கள், சிறு சிறு உயிரினங்கள், ஓரறிவு, ஈரறிவு, அதன் பிறகு கண் என்ற 3வது அறிவு, அப்புறம் காது என்ற 4வது அறிவு, அதன் பிறகு தொடு உணர்ச்சி, மனம் என்ற 5வது அறிவு, 6வது அறிவு, 5 அறிவு காது, 4வது அறிவு கண், 3வது அறிவு நுகர்ச்சி, 2வது அறிவு தொடு உணர்ச்சி, முதல் அறிவு நான் என்ற தன்மையில் உள்ளது. இப்படி மேம்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த வாழ்க்கை இப்ப வாழ்ற வாழ்க்கைய நம்ம அமைத்துக் கொண்ட அதாவது சமூக கட்டமைப்புகள், கல்வி, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவுகள், இவைகளை கொண்டு தான் நம்ம வாழ்க்கைய வாழ்றோம். இது எதுவுமே தெரியாத ஒரு காட்டிற்குள் நீங்க பிறந்தால், அங்க கல்வி இல்ல, கடிகாரம் இல்ல, நாள்காட்டி இல்ல, நாகரிகம்ன்றதும் எதுவுமே தெரியாத ஒரு நிலையில நம்ம இருந்தோம்னா, அந்த மனநிலை எப்படி இருக்கும்ன்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த நிலையில் இருக்கும்போது, நமக்குள் நம்மை பற்றிய உணர்வுகள் மேலும் ஏன்னா ஒப்பீடுகளுக்குள்ள மனசு போகாது. இங்க நெறைய நம்ம தெரிஞ்சு வச்சதும், புகுத்தப்பட்டதும், பதிவு செய்யப்பட்டதும் இருப்பதால் தான், நம்ம இயல்பையே தொலைக்கிறோம். இயல்புலயே இல்ல நம்ம. இவைகள் நெறைய பதிவுகள் நம்மள்ட்ட இருக்கு. இப்படி இந்த பதிவுகளும், புனைவுகளும் நமக்குள் பதிவு செய்யப்பட்டதால், நாம் அந்த இயல்பிலிருந்து விலகி, இதுதான் சரியா? இல்ல இப்படி செஞ்சா சரியா? அப்படி செஞ்சா சரியா? இதன்படி தான் இருக்கணுமா? இப்படிதான் வாழணுமா? ஒருவனுக்கு ஒருத்தி, கணவனே கண்கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன், மனைவியே மந்திரி. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. இங்குள்ள நாகரிகம், நாகரிகம் என்ற ஒரு போர்வை, அப்புறம் கலாச்சாரம், அப்புறம் சமயம், மதம், மொழி, இனப்பாகுபாடு, இப்படி எவ்வளவோ பதிவுகள் நம்மளிடையே இருக்கும்போது, நம்மை நாம் உணரக்கூடிய தன்மையிலிருந்து ரொம்ப விலகிட்டோம். இயல்பு, சாதாரணமான ஒரு இயல்பு தன்மையில இருந்தே விலகுனதுனால், இன்று நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை நிறைவானதா இருக்கா? இதையும் தாண்டி நிறுவனங்கள் அச்சுறுத்தக்கூடிய ஆரோக்கியத்திற்கு சொல்லக்கூடிய வியாபார நோக்கத்துக்கு பரப்பப்படுகின்ற புனைவுகள், விளம்பரங்கள், அச்சுறுத்தல்கள், அதையும் இன்னும் எவ்வளவோ அதுவும் நம்மள நோக்கி வந்துட்டே இருக்கு. இதுலெல்லாம் வாழும்போது, இது சரியா? அது சரியான்ற சந்தேகம் நமக்குள்ளே வருது. ஏன்னா, காரண அறிவு, கல்வி என்ற ஒரு மிக மோசமான ஒரு கொள்கை நமக்குள் திணிக்கப்பட்டது. அது கற்றல் அல்ல.
கல்வினாவே கற்றல் தான் கல்வி. இது படித்தல். ஏற்கனவே இருந்த கோட்பாடுகளை நமக்குள் திணிக்கப்பட்டு, இதுதான் சரி. கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய அந்த நிலைய தான் அவங்களும் போதிக்கிறாங்க. இவைகள் நமக்குள் பதிவு செய்யப்படும்போது, அதுதான் சரி. அதிலிருந்து சற்று விலகி இயல்பு நிலைக்கு வந்தால், நாம் ஏதோ நம்ம மேல ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படுது. அப்போ ஒரு திருப்தி இல்லாத நிலை, நிறைவில்லாத வாழ்க்கைய தான் வாழ்றோம். ஏதோ வாழ்றோம். ஏதேதோ நோக்கி ஓடுறோம். அதையும் தாண்டி அ ஒப்பீடுகள். அவரைப் போல, அவரை விட, அவருக்கு மேலாக என்ற நினைப்புகள்லாம் நமக்குள்ள ஏற்படுத்திக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்திக்கல, நம்மை நாமே இழக்கிறோம். அதோடு நமக்குள் விதைக்கப்பட்ட இந்த நோக்கங்கள், அதாவது வாழ்க்கைன்னா வெற்றி பெறணும். வாழ்க்கை என்பது போட்டிகள் நிறைந்தது. எங்க போனாலும் அதுல முன்ன இருக்கணும். ஒரு வேலையில இருந்தாலும் அதுல மேலதிகாரியா ஆகணும். இப்படி என்ற தூண்டல்கள் நம்மள சுத்தி. இது நான் சொல்றது உங்களால ஒரு சில பேரால ஏற்கவே முடியாது. இப்ப அதெல்லாம் இல்லன்னா என்ன வாழ்க்கை அப்படி? வாழ்க்கை என்பது போட்டிகள் கொண்டது அல்ல. வாழ்க்கை என்பது போட்டிகள் வாழ்க்கை. நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க இன்னொருத்தர தோற்கடிக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு முன்னிலைக்கு நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால், அந்த தோத்தவரால தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அந்த நிலை எதற்கு? ஆனால் இங்க சமூக கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. அதை உடைத்து, தூக்கி எறிந்து, போராட்டம் பண்ணி, இது இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இங்க இந்த உரையாடல் இல்லை. புரிந்து கொள்வது தான் இந்த உரையாடல். வாழ்க்கை என்பது வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வளங்கள். அதை புரிந்து கொண்டால், இங்கு போட்டி என்பதும் புனைவுதான் அப்படிங்கிறது உங்களுக்கே புலப்படும். வெற்றியும் இல்ல, தோல்வியும் இல்ல. வாழ்க்கை என்பது அழகானது. அதுபோல அங்கு இழப்பதற்கு ஏதுமில்லை, பெறுவதற்கும் ஏதுமில்லை. இது ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுட்டீங்கனாவே, நீங்க ஒரு நீர் மேல் விழுந்த இலை போல் அழகா மிதந்துட்டே போலாம் வாழ்க்கையில. வாழ்க்கையில் தான் நீர். வாழ்க்கை என்பது தான் நீருன்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல விழுந்த இலை. அது அழகா மிதந்துட்டு போகும். அப்படி வாழ முடியும். எதற்கும் அஞ்சாமல், சஞ்சலப்படாமல், பயப்படாமல், எப்பவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில, நிறைவுத்தன்மையோட புனைவுகள் 1000 நம்மை சுற்றி புனையப்பட்டாலும், அச்சுறுத்தல்கள் அதிகப்படியாக நம்மை சுற்றி ஏற்படுத்தினாலும், அதிலிருந்தெல்லாம் கலங்காமல், அஞ்சாமல், நாம் நிலையான ஒரு இயல்பு நிலையில் சாதாரணமாக அதை எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஒன்றுமில்லை. இது புனைவுகள் தான். இது புறத்திலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் தான். இதற்கு நான் ஆட்பட மாட்டேன். என்னுடைய நிலை எனக்கு தெரியும். எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத ஒரு நிலைப்பாட்டில் நம்ம எப்பவுமே இருக்க முடியும். அந்த புரிதலில் வாழக்கூடிய மனிதர், அவருக்கு நோக்கங்களும் இருக்காது. நீங்கள் நோக்கங்களை அதிகமாக வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளும்போது, இந்த நோக்கங்கள் உங்களுக்குள்ள எப்படி ஏற்படுத்தப்படுது? புறத்திலிருந்து தான் தூண்டப்படுகிறீர்கள். தூண்டப்பட்டு அத நோக்கியே நம்ம ஓடுறோம். இப்படி நெறைய நோக்கங்களும், கனவுகளும் நமக்குள்ள வைத்துக் கொள்ளும்போது, அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதா? விருப்பங்கள் இருக்கணும். விருப்பங்கள் எல்லா உயிர்களுக்குமே உண்டு. அந்த விருப்பங்கள் வழியாக தான் நம்ம இன்னைக்கு இந்த மனித நிலைக்கே வந்திருக்கோம். மனித பிறவியே எடுத்திருக்கோம்.
அந்த விருப்பங்கள் வழியா வந்ததுதான் இந்த பிறப்பே. நோக்கங்கள் எப்படி வரும்? ஆசைகள் எப்படி வரும்? விருப்பங்கள், ஆசைகள் என்ற 2 இத நீங்க உங்கள்ட்ட பொருத்தி பார்த்தீங்கன்னா, விருப்பங்கள் என்பது நமக்குள் இருந்து ஆழமாக உயிரிலிருந்து எழும். ஆசை என்பது ஒப்பீடுகள் மூலியமா வரும். அவரைப் போல், இப்படி இந்த மாரி படிச்சு நான் அந்த பெருமைக்கு ஆட்படுவது, இது எல்லாமே நமக்கு புறத்திலிருந்து வரக்கூடிய தூண்டுதல்கள் மூலியமா தான் அது வரும். இந்த நிலையில வாழும்போது தான் அந்த நிறைவில்லாத தன்மை நமக்குள் ஏற்படும். இதை புரிந்து கொள்ளும்போது, நமக்குள் இந்த நிறைவு எப்பவும் இருக்கும். இது நான் ஒரு சிறப்பான மனிதன் என்று எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது கூட ஒரு இருமாப்பு தான். நான் இதுக்கெல்லாம் ஆட்படல. நான் என்னைக்கும் ஒரு நிலையான ஒரு மனிதர், புரிந்து கொள்ளும் மனிதன் நான். இத கூட நம்ம பெருமையா நினைக்கக் கூடாது. அந்த மனநிலை எப்படி இருக்கும்ன்றத நீங்க உள்ளார உங்களுக்குள் அதை பொருத்தி பாருங்க. அப்போ ஒரு பேரமைதி உங்களுக்குள்ள வரும். ஒரு நிறைவு. எதுவுமே பெருசா தெரியாது. இன்னும் இத தீவிரமா பார்த்தோம்னா, பிடிப்புகளே கழண்டுரும் நெறையா. பிடிப்புகள் அற்றுப் போகும். அப்போ வாழ்க்கையே வெறுத்துருவோமா? அப்படின்ற கேள்வி. அது வெறுப்பு இல்ல. புரிதல். அதாவது தாமரை இலையில இருக்கக்கூடிய நீர் போல் ஒட்டாமல், ஆனா நீர்ல தான் வாழ்க்கையில தான் இருப்போம். எதிலயுமே பொருத்திக் கொள்ளாமல், அதாவது பற்றை பற்றிக் கொண்டு பற்றோடு இருக்காமல், பற்றுகளோடே இருப்போம். ஆனா பற்றற்று இருப்போம். இந்த நிலையில வாழக்கூடிய ஒரு மனநிலை, நோக்கங்கள் அற்றது. விருப்பங்கள் இருக்கும். என்ன விருப்பங்கள் இருக்கும்? எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மனிதரா அந்த நபர் இருப்பாங்க. எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வரும். அவர் அனைவரையும் அரவணைப்பார். இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நபர், அவர் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர், அதை வழிநடத்தும் உயிரின் வழியாக உயிருக்கும் உடலுக்கும் இடையில் பாலமாக நின்று செயல்படும் மனம். இந்த மனதில் எந்த பற்றும் இல்லாமல் மிகப்பெரிய ஆழமான புரிதலில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, தேக்கங்கள் அற்றது, நிறைவானது, மனம் விரிவடைந்த நிலையில இருக்கும். மிகப்பெரிய விரிவு நிலை. அந்த விரிவு நிலையில் இருக்கக்கூடிய மனம் எதற்கும் ஆட்படாது. இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்மா அப்படின்னு ஒண்ணு எல்லாருமே சொல்றாங்க. நான் இறந்த பிறகு என்னோட ஆன்மா எங்க போகும்? முதல்ல ஆன்மான்னா என்ன? அப்ப ஆன்மான்றது என்ன? எனக்குள் இருக்கிற உயிர் அது என்ன? இது 2ம் ஒண்ணா? இல்ல வேறு வேறையா? 2ம் வேறு. ஆன்மா என்பது நமக்குள் தேக்கி வைக்கப்பட்ட நோக்கங்கள், கனவுகள் இதனுடைய சேர்க்கை தான் ஆன்மா. இந்த ஆன்மா இந்த உடலோடு பிணைஞ்சிருக்கு வாழும்போது. உயிரும் உடல்ல தான் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்துக் கொள்ளும்போது, அந்த உயிர் எங்க போகணும்? அதுதான் நான். நான் வாழும்போதே என்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி, அந்த ஆன்மா அதாவது ஆன்மான்ற இன்னொன்னு இருக்கு அப்படின்றத, அதை தூய்மைப்படுத்தி, அது உயிரின் தன்மையாகவே ஆக்கிக் கொள்வதா மனித பிறப்புடைய எல்லை. அதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம். இங்கு ஒவ்வொரு உயிருமே, ஒவ்வொரு பிறப்பாக பல கோடி பிறப்புகளை தாண்டி, மேன்மையான பிறப்பெடுத்து, இறுதியில் அது மூலத்துக்கு திரும்புவது தான் படைப்பின் ஒழுங்கு. நீங்க என்ன பாவம் பண்ணாலும் சரி, என்ன அக்கிரமம் பண்ணாலும் சரி, நீங்கள்
அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்து நீங்க மேன்மையான உயிரின் தன்மைக்கு உயரும் வரை உங்களுக்கு பிறவிகள் படைப்பால் வழங்கப்படும். அதனால பிறப்பு என்பது குற்றமும் அல்ல, அது பாவமும் அல்ல. பிறவியில்லா பெருநிலைனா அப்ப நான் திருப்பி பிறக்கிறது பாவமா, குற்றமானா அப்படி இல்லை. அது ஒரு அடுத்த நிலை, மேன்மை நிலைக்கு நகரத்தான். இப்போ ஒரு எல்லாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய, ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவர் வாழும் காலமெல்லாம் அப்படியே இருந்திருக்காரு. ஒருத்தரையும் அவர் நிம்மதியா விடல. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர், வாழும்போது அவர எல்லாரும் என்ன சபிப்போம்? "இவன் செத்தா நரகத்துக்கு தான் போவான்" அப்படின்றதுதானே எல்லாரும் சொல்லுவோம். அப்படி வாழக்கூடிய நபர் இறந்த பின், அவர் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா, அடுத்த ஒரு பிறப்பு எடுத்து, அந்த நிலையில கொஞ்சம் மேன்மையான நிலை. அவரு வாழும்போது எப்படி வாழ்ந்திருப்பாரு? முதல்ல ஏற்கனவே வாழ்ந்தது, எல்லாரையும் அதிகாரம் பண்ணி, ஆளுமை பண்ணி, அடக்கி, அடிமைப்படுத்தி இப்படிலாம் வைத்த நபர், ஒரு கட்டத்துல இறுதி நாட்களில் தன் உடல் நலிவுறும்போது, அங்க ஆளுமை இருக்காது, அதிகாரம் இருக்காது, ஆணவம் எதுவுமே இருக்காது. அந்த நிலையில இருக்கும்போது, அந்த மனிதருக்கு தனக்குள் ஆழமான அவருடைய உயிர் கண்டிப்பாக அவருக்கு அத உணர்த்தும். இது நாம் நடந்து கொள்வது சரியல்ல. இது நம்ம எவ்வளோ பேர காயப்படுத்தியிருக்கோம். அப்படின்னு கண்டிப்பா உயிர் உள்ள அவருடைய உயிர் அவரை பண்படுத்தும். இது வெளியில தெரியாது. நமக்கு தெரிய போறதில்ல. அதை அந்த மனிதர் காட்டிக்கொள்ளப் போவதும் இல்லை. ஆனால் ஆழமான உள்ள அந்த ஏன்னா அந்த உயிரின் தன்மை அன்புதான். அது உள்ள உணர்த்தும். அந்த நிலையில் இருந்து உடல் நலிவுற்று, படுத்த படுக்கையாகி, தன்னுடைய சிறுநீரையே கழித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது, சக மனிதர்களின் உதவியை நாடும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த உள்ள அந்த மனம் அந்த கேள்விய கேட்க தானே செய்யும். இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோம். இப்ப நம்ம என்னுடைய கழிவின் வெளி நீக்கத்துக்கு கூட என்னால முடியலையே! என்ற ஒரு நிலை. உணவு ஊட்டப்படுது. அந்த நிலையில் இருக்கும்போது, அவருக்குள் இருந்த அந்த ஆன்மாவும், அந்த உயிர் அவரை பண்படுத்திட்டே இருக்கும். அப்போ அவருடைய ஏக்கம் என்னவா இருக்கும்? அதாவது வாய் பேச முடியாது. வாய் கொளறும். சிந்தனைகள், கனவு அதாவது நினைவுகள் மங்கும். ஞாபகங்கள் குறையும். ஆழமா அந்த உயிர் அவரை பண்படுத்திட்டு இருக்கும். அந்த பண்படுத்தப்பட்ட நிலையில், அவர் உடலில் இருந்து பிரிந்த அவருடைய சிந்தனைகள், "நான் இப்படி இருந்திருக்கக் கூடாது. நான் இப்படிலாம் இருந்திருக்கணும். என்னால முடியாதப்ப இவங்கலாம் என்ன அரவணைக்கிறாங்களே! என்ன இவ்வளவு பார்த்துக்கிறாங்களே! நான் இவங்களுக்கு எதுவுமே செய்யலையே! ஆனா இவ்வளோ நான் அதிகாரமும், ஆளுமையும் செய்தேனே!" என்ற ஒரு நிலை அந்த மனிதருக்கு எழுந்த அதனுடைய அந்த ஆழமான தேக்கங்கள், அதுதான் அவருடைய ஆன்மா. இந்த ஆன்மா அவர் உடலை விட்டு பிரிந்தது. உயிரும் பிரிந்தது, ஆன்மாவும் பிரிந்தது. உடல் இங்கு எரிக்கப்படும், புதைக்கப்படும். அது அழிந்து போகும். அவருடைய ஆன்மா அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த விருப்பங்களுக்கு ஏற்றபடி அடுத்த பிறப்பில் அதற்குண்டான தன்மையில் உள்ள கணவன், மனைவியர் உறவு கொள்ளும்போது, அந்த கருவில் அவர் பிறப்பார். அந்த பிறந்த குழந்தையிலிருந்து இதான் படைப்பினுடைய பெரிய ஆச்சரியம். இந்த நினைவுகள்லாம் அந்த குழந்தையா பிறந்த பிறகு, அந்த குழந்தைக்கோ, இல்ல அந்த குழந்தை வளர்ந்த பிறகு, வாலிபன் ஆன பிறகோ, என்னுடைய முன்னாடி நான் இப்படி இருந்தேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்ற நினைவு ஒரு துளி கூட இருக்காது. இதுதான் படைப்பின் பெரிய ஆச்சரியமே. ஆனா, அந்த ஆன்மா தான் இங்க இந்த உடல் இப்ப எடுத்திருக்கு. இந்த எடுத்து வளர்ந்து
அந்த அறிவு நிலை, சிந்தனை மேம்பாடு வரும்போது, அவர் அப்போல இருந்தே எல்லாருக்கும் அன்பா, பண்பாக, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவராக, அவர் அடுத்த பிறவியில் எல்லா மனிதர்களுக்கும் நலத்திட்டங்களை செய்யக்கூடியவராகவும், ஊர் தலைவராகவும் இப்படி மேம்படுவார். அவருக்குள்ள அந்த சிந்தனை இருக்கும். இப்ப இது பிறப்பு எப்படி பாவம்ன்னு சொல்ல முடியும்? பிறப்பு குற்றம் எப்படி சொல்ல முடியும்? இது அடுத்த மேன்மையான நிலைக்கு தானே அந்த ஆன்மா வடிவம் எடுத்திருக்கு. அந்த நிலையிலிருந்து அப்பிறவியில் அவர் பல செயல்களை செய்வார். அந்த நிலையில் மேம்படும்போது அனைத்து சக மனிதர்களின் வாழ்த்துக்களையும் பெறுகிறார். அவர் சக மனிதர்கள் மகிழ்வதே தன்னுடைய வாழ்க்கையா வச்சு வாழ்றார். அந்த அடுத்த நிலை எவ்வளவு இறை இப்படிதான் நகர்த்தும். இறையோட பண்பே மேன்மை அடைதல் தான். அது தண்டனைலாம் வழங்காது. தண்டனை வழங்குனா அது இறைவனே அல்ல. அது கடவுளே இல்ல. தண்டிக்காது. கடைசி வரைக்கும் நம்ம மேன்மைப்படுத்தி, சரி அந்த நிலையில சக எல்லா மனிதர்களையும் உயர்த்தி, நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்து, ஊரே மேம்படணும்னு நினைத்த அந்த மனிதர், அவரும் அப்பொழுது அங்கு மரணத்தை சந்திப்பாங்க இல்லையா? அடுத்த பிறப்புலயும் அந்த உடல்ல விட்டு அவங்க பிரிவாங்க. இப்படி மேன்மை அடைந்த மனிதர், அடுத்து அதுக்கு அடுத்த பிறப்பு பிறவி இல்ல தானே! இல்ல அந்த பிறவிலும் ஏதாவது நோக்கங்களையோ, இல்ல தீராத ஆசைகளையோ அவர் வளர்த்துக் கொண்டால், இன்னும் நெறைய செய்யணும். அடுத்ததுல நானு ஒரு முதலமைச்சராகவோ, பிரதம மந்திரியாவோ வரணும். வந்து இந்த நாட்டுக்கே நல்லது செய்யணுன்ற ஒரு தீவிரமான ஆசை அவருக்குள்ள இருந்ததுன்னா, அடுத்த பிறப்புல அத அடைவார் அவர். ஏதேதோ துறைகள்ல அவர் மேன்மைப்பட்டு ஒரு நடிகர் ஆகலாம். வளர்ச்சி மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு, அடுத்த நிலையில உயர்ந்து, ஒரு அவர் இந்த பிறவில எடுத்த அந்த தீவிரமான ஆசைகள், அடுத்த பிறவில மேன்மை பெறும். அப்போ ஒரு நாட்டின் தலைவராக மேன்மை பெற்று எல்லாருக்கும் நல்லது செய்து, அதிலிருந்தும் அதான் இங்கே வாழ்க்கை வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. படைப்பாற்றலால் அடுத்தடுத்த பிறவிகள் மேம்பட வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் மேம்படும் அந்த பிறவியிலும், நீங்கள் இச்சைகளுக்கும், இருமாப்பும், ஆசைகளுக்கும் ஆட்பட்டால் பிறவி தொடரும். எனக்கு இது போதும். இந்த நிம்மதி போதும். நான் நிறைவாக இருக்கிறேன். அனுப்பப்பட்டேன். செயல்பட்டேன் சிறப்பாக. அழைப்பு வரும்போது கிளம்பிச் செல்வேன் என்ற நிலையில் ஒரு மனிதர் வாழ்ந்தால், அவருக்கு எப்படி பிறப்பு இருக்கும்? ஒரு நிறைவோடு அனைவருக்கும் அரவணைத்து வாழ்ந்த ஒரு மனிதர், எந்த பற்றிலும் இல்லாத அவருடைய ஆன்மா, எதையும் பிடிக்காதே! திரும்ப ஏன் பொறக்கணும்? எனக்கு தான் எதுவுமே இல்லையே! அப்படிதான் நம்மிடையே வாழ்ந்த, உடலோடு வாழ்ந்த மகரிஷிகள், சித்தர் பெருமக்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி போய் இருந்தாங்க? செயல்கள். ஒரு வினையாற்றினால் ஒரு விளைவு கண்டிப்பா அதற்கு உண்டு. அது நல்லதோ, கெட்டதோ. நல்ல விளைவு தான். எல்லாருக்கும் நான் தர்மம் பண்ணேன்னா, நல்ல விளைவு. அந்த நல்ல விளைவுக்கும், அதற்கும் ஆட்படக்கூடாது. நான் இவ்வளவு செய்றேன், இவ்வளவு மக்கள் மேன்மைப்படுறாங்கன்ற ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியும் வரலாம். ஆனா, அதையே பற்றியும் இருக்கக்கூடாது. அந்த பற்றே உங்கள திருப்பவும் பிறப்பெடுக்க வைக்கும். திரும்பவும் நீங்க பணிகள் செய்யணும். பிறவி அறுப்பது என்பது வெகு எளிமையானது. எல்லாத்தையும் புரிந்து கொண்டு, அந்த புரிந்த பரந்த மனநிலையில் நாம் பற்றுகளையும் புரிந்து கொண்டு, பற்றோடு பற்றற்று நிறைவான வாழ்க்கை வாழும்போது, நமக்கு பிறவி இல்லை. அந்த பிறவியில்லா பெருநிலை. இதை இப்பிறவியில் வாழும்போது, உடலோடு வாழும்போது, நாம் அந்த உயர்ந்த சிந்தனையில் உணர்வுகளை எடுத்து நமக்குள் பதிவு செய்து கொள்ள, அந்த பதிவு செய்வதற்கு தான் நமது இதுல வழங்கப்படக்கூடிய ஆத்ம சுத்தி, துருவ தியானம், இந்த நிலைகள்ல நம்ம அந்த விருப்பங்களை நமது உடலிலும், இரத்தத்திலயும் உணர்வுகளா பதிவு செய்றோம்.
இந்த பதிந்த பதிவுகள் நாம் இந்த உடலை விட்டு என் உயிர் பிரியும்போது, அந்த உயிரில் பதிவுபட்ட பதிவுகள், நாம் பிறவி இல்லாத ஒரு பிறநிலைக்கு நம்மளை நகர்த்தும். இதையும் ஒரு நோக்கமாக, ஆசையாக வைத்துக் கொள்ளாமல், இது ஒரு ஆழ்ந்த விருப்பமா மட்டும் நமக்குள்ள இருந்தா போதும். நாமும் பிறவி இல்லாத நிலைக்கு போக முடியும். நம்முடன் வாழ்ந்தவர்களை, வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்தவர்களையும் பிறவி இல்லாத பெருநிலைக்கு நாம் நம் உணர்வுகளால் அவர்களையும் மேன்மை பெறச் செய்யவும் முடியும். நம் அன்பானவர்களை, நாம் யாரோடெல்லாம் பழகியிருக்கோமோ, நமக்கு முன் அவர்கள் உடலை உதிர்த்தால், அந்த ஆன்மாக்களை, உயிரான்மாக்களை பிறவி இல்லாத ஒரு பெருநிலைக்கு நம்ம உயர்த்த முடியும். இப்பொழுது வாழும் வாழ்க்கையும் நிறைவாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக வாழ முடியும். இதற்கு என்ன தேவை? மனதின் விரிவு நிலை, நிறைவுத்தன்மை, எல்லா செயல்களிலும் நிறைவான தன்மை. நிறைவு என்பது பிறர் கொடுத்து வருவதல்ல. நமக்குள் நாம் அமைத்துக் கொள்வது. எப்படி இருந்தாலும் சரி, அதை நிறைவா எடுத்துக்கிறது தான். அந்த நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் மலரட்டும். உங்களின் மனம் பரந்து விரிவடையட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விருப்பங்கள் எழட்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொளியும் உங்கள் அனைவருக்குள்ளும் நிறையட்டும். இதோடு இந்த உரையை முடிக்கிறேன். உரையாடலில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.